ஹாய் வணக்கம் மக்களே. என்ன பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எங்கேயோ பார்த்த மாதிரி முகமாக இருக்குங்களா? நான் தான் உங்கள் நெடுஞ்சாலை T91 Vlogs. அது இப்போ நம்ம ரைடர் மாற்றியாச்சு. ரொம்ப லாங் கேப் ஆகிடுச்சுங்க இது ஒர்க்கு. இப்போ கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடச்சிது. ஸோ ஒரு சின்ன லாங் ரைட் போகிற மாதிரி ஒரு சின்ன பிளான், சடன் பிளான். இது டைட்டில் பார்த்துருப்பீங்க. அதுதான் ஜஸ்ட் ஒரு ட்ரிப் ஒன்று கிளம்பிட்டு இருக்கோம். எஸ், ட்ரிப்புக்கு உண்டான ப்ரிப்ரேஷன் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். பார்த்திங்கன்னா எல்லா திங்ஸும் எடுத்து வச்சாச்சு. டைம் பார்த்திங்கன்னா 11:50 ஆகுது. ஸோ எல்லாமே ப்ரிப்பரேஷன் பண்ணியாச்சு. வண்டி செயின் லூப் எல்லாமே போட்டாச்சு, க்ளீன் பண்ணியாச்சு, வாட்டர் வாஷ் எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணியாச்சு. இப்போ திங்ஸை நான் இப்போ கேரி பண்ண போகிறது பார்த்திங்கன்னா இதுதாங்க. ட்ரைபாய்டு, இது செல்ஃபி ஸ்டிக்கு, வாட்ச்சு, தென் ஹெல்மெட் மவுண்ட் ஒன்று, ப்ளூடூத் நெக் பேண்ட் ஒன்று, அப்புறம் டேக் நிறையா வச்சுருக்கேன். ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ வால்பாறைன்றப்போ நிறையா ஃபோட்டோஸ் ரீல்ஸ்லாம் எடுக்கிறதுக்காக ஒரு 3 டைப் ஆஃப் நான் கூலர்ஸ் வச்சுருக்கேன். அப்புறம் சாம்சங் Note 10 Plusஓட சார்ஜர். இது iPhone 15 இப்போ புதுசாக வாங்கியிருக்கேன், அதோட சார்ஜர். ஸோ இது நம்ம iPhone 15. பவர் பேங்க், தென் பேக்கு. இது எல்லாமே கேரி பண்ணுறதுக்கு ஒரு பேக்கு. ஸோ அங்கே ஏதாவது திங்ஸ் கிடச்சதுன்னா வாங்கிட்டு ஒரு கட்டப்பை. இது ஷர்ட்டு, 2 ஷர்ட் எடுத்திருக்கேன், ஃபார்மல் ஷர்ட். அப்புறம் டிஷர்ட்ஸ் பார்த்திங்கன்னா அங்கே ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு டிஷர்ட்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஜீன்ஸ் பேண்ட் ஒன்று, அங்கே ஒன்று காஞ்சிட்ருக்கு. ஸோ 2 இன்னர் வேர், துண்டு ஒன்று, டவல் ஒன்று, ஷார்ட்ஸ் ஒன்று, க்ளவ். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த செக்ஷன் தனி. இது ரைடிங்க்கு மட்டும் நான் யூஸ் பண்ண போகிறது. இது பார்த்திங்கன்னா நம்ம போட்டுக்க போகிற ரைடிங் ஜாக்கெட், தென் நீ பேட், பஞ்சர் கிட், இது தை பேக். இது எக்ஸ்ட்ரா சீட் குஷனுக்காக நான் போட்டிருக்கேன். நான் லாங் ரைட் போகிறோன்றப்போ தேவைப்படுறப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரைனஸ் க்ளவுஸ் தான். கொஞ்சம் நாளாகிடுச்சுங்க. நாளான்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக உறிஞ்சிட்டு வர மாதிரி இருக்குது. இதோட ரிவ்யூஸ் உங்களுக்கு தனியாக போடுறேன் அப்புறமா. ஓகே, இது செயின் லூப் 2ன்னா இது கால்வாசி இருக்குது. சரி, இதே வீண் பண்ணணும்னு சொல்லிட்டு இதே எடுத்துகிட்டு இன்னொன்று புதுசு ஒன்று ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கேன். இன்னும் சீல் ஓப்பன் பண்ணாது, மோட்டில் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா அது அண்டர் வாட்டர் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கணும், அதுக்காக தனியாக பேக்கு. சப்போஸ் ரெய்னி சீசனாக இருந்தால் கூட ரெயின்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அலன் கீ, இது ஃபஸ்ட் எய்ட் கிட், இந்த காட்டன். இது பார்த்திங்கன்னா ஆயின்மெண்ட். இது கொஞ்சம் லாங் போகிறதுனால பேக் பெயின் நிறையா வந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கிறதுக்காக பயன்படுத்துறது. ஃபென்லாங் எம்பார்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லா கேட்கும். இது கிளைமேட் கொஞ்சம் மாறி மாட்ரேட்டாக இருக்கிறதுனால காஃப் சிரப் ஒன்றும் இல்லை, எனக்கு கொஞ்சம் லைட்டாக காஃபும் இருக்குது. ஸோ அதனால் அது கொஞ்சம் கேரி பண்ணியிருக்கேன். இது நம்மளோட வேகா ஹெல்மெட் போல்ட். இது சைரா டாப் பாக்ஸ். எனக்கு தேவைப்படுற திங்ஸ் இது தான். ஸோ இதை மட்டும் தான் நான் கேரி பண்ண போகிறேன். 4 days நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அதில் போகிறதுக்கு ஒரு நாள் போயிடும், வரத்துக்கு ஒரு நாள் போயிடும். ஸோ அங்கே நம்ம ஸ்டே பண்ண போகிறது பார்த்திங்கன்னா ஒன்லி 2 days மட்டும்தான் ஸ்டே பண்ண போகிறோம். மற்றது நம்ம நாளைக்கு காலையில் 5 o'clock நானும் பிரதர் தான் பிளான் பண்ணியிருக்கோம். என் வண்டியில் XR 250 பார்த்திங்கன்னா XR 250 நான் ஓட்ட போகிறேன். பிரதரோட வண்டியில் பார்த்திங்கன்னா KTM Duke 390, அதில் அவர் வராரு. ஸோ 2 பேர் தான் பிளான் பண்ணியிருக்கோம். மற்றது எல்லாமே பார்த்திங்கன்னா காலையில் 5 o'clock. ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக கிளம்பியாச்சு. என்ன கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. 5 மணி நம்ம பிளான் பண்ணோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 7:35 ஆகிடுச்சு. ஏன்னா கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணி இந்த இதெல்லாம் கேட்ஜெட்ஸ்லாம் மாட்டுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. ரைடிங் ஜாக்கெட்டு, பூட்டு இதெல்லாம் கிளம்புறதுக்கு டைம் ஆகிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாம் டன். பார்த்திங்கன்னா க்ளவுஸ் மட்டும் மாட்டிக்க வேண்டியது, ஹெல்மெட் மாட்டிக்க வேண்டியதான். பேக் கேமராவில் கட்டுறோம் பாருங்கள். டாப் பாக்ஸு எல்லாமே செட் பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாம் ரெடி. அப்படியே வண்டி ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓம் நம சிவாய. ஸ்டார்ட் பண்ணியாச்சு.
ரொம்ப நாளாகிடுச்சு கைஸ் நம்ம மீட் பண்ணி, டிஜிட்டலாக நம்ம மீட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகிடுச்சு. எதனால் என்னன்றது பார்த்தீங்கன்னா போக சொல்கிறேன். இது ரொம்ப நாள் பிளான் பண்ணதுங்க, கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆகிடுச்சு. பாப்பா பிறந்து 2022 ஜூலை பிறந்துச்சு. இப்போ பாப்பாவுக்கு 1.5 வயசு ஆகிடுச்சு. ஏய் சேஸ் போட்டுட்டோம். ஆமாம் கைஸ், வால்பாறை 7th ஹேவன் அப்படின்னு சொல்லப்படுற நம்ம தமிழ்நாட்டோட சொர்க்கம், அங்கே தான் கிளம்புறோம். இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் இருக்கிற லொக்கேஷன்லேருந்து 8 ஹவர்ஸ் எனக்கு வந்து ஜேர்னி டைம் காட்டுது. 400 கிலோமீட்டர்ஸ் வருது. ஸோ அன்பிளானடாக தான் போகிறோம். சரி, ஏன்னா நம்ம ஆல்ரெடி பிளான் பண்ணி போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ வந்து இப்போதைக்கு என்னோடய மோட்டிவ் பார்த்தீங்கன்னா வால்பாறைக்கு போகிறோம், போய் ரீச் ஆகிறோம், அங்கே ரூம் ஸ்டே போட்டு அதுக்கப்புறம் தான் என்னன்றதை டிசைட் பண்ணோம். ஸோ எதுவுமே ரூமுக்கு எதுவுமே புக் பண்ணல, நம்ம அப்படியே தான் போயிட்டுருக்கோம். ரைடை என்ஜாய் பண்ணி போகிறோம் கைஸ். ரொம்ப நாளாகிடுச்சு, பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸு, ஒர்க் லோடு அதிகமாகிடுச்சு, இன்னும் முடியல. ஸோ சரி, அதான் குழந்தையும் வந்து ஓரளவு மேனேஜ் பண்ணிக்க சொல்லி மிஸ்ஸஸும் அவங்களோட அம்மாவும் வர வச்சு அவங்க வந்து பார்த்துட்டு ஒரு 4 டேஸ் மட்டும் அதை போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இதில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ஜனவரி 22 பார்த்தீங்கன்னா எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி மண்டே வருது. நான் ரைடு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு நான் சண்டேக்குள்ளே நான் இங்கே நம்ம நேட்டிவ்க்கு வந்தாகணும், வீட்டுக்கு வந்து சேர்ந்தாகணும். இல்லைன்னா பூரிக்கட்டையிலையோ இல்லை கரண்டிலையோ அடி தான் வாங்கணும். இது எங்களோட பார்த்தீங்கன்னா 6th ஆனிவர்சரி கைஸ், 6வது வருஷம். முடிஞ்சால் உங்களோட பிளெஸ்ஸிங்ஸை வந்து எங்களுக்கு வந்து கொடுங்க, கமெண்ட்லேயோ இல்லை எதையோ ஒரு வகையில் எங்களுக்கு வந்து உங்களோட பிளெஸ்ஸிங்ஸை வந்து எங்களுக்கு கொடுங்க. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்பவும் தேவை. இது எங்களோட ஏரியா கைஸ், எப்படி இருக்குது பாருங்கள், லொக்கேஷன் சும்மா செம்மையாக இருக்கும். மார்னிங் வைப்ஸு. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ மணி 7:53 ஆகுது கரெக்டாக. இந்த ஊர் பார்த்தீங்கன்னா ஆண்டிமடம் அப்படின்னு சொல்கிறது எங்கள் ஊர் பக்கத்தில் தான் இருக்குது. நம்ம நல்லாயிருக்கும் இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா, நல்லா சூப்பராக இருக்கும். அப்படியே அந்த ஆர்ச் டைப்பில் இருக்கும் அந்த ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா, க்ரீனரியாக. இது சைடெலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே முந்திரி காடு தான். இந்த சைடு லெஃப்ட்டு ரைட்டு எல்லா சைடுலுமே பார்த்தீங்கன்னா முந்திரி காடு தான். இங்கே ஒரு சில இதெல்லாம் இருக்குது, முந்திரி இதுவும் இருக்குது, மீன் ஃபேக்ட்ரி அதுவும் இருக்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஏரியா கொஞ்சம் நல்லாயிருக்கும், எப்போவுமே கொஞ்சம் கூலிங்காகவும் இருக்கும், க்ரீனரியாகவும் இருக்கும். கிட்டக்க வந்தாச்சு ஆல்மோஸ்ட். இப்போ ஹைவே பிடிக்க போகிறோம். ஹைவே மீன்ஸ் ஒரு மினி ஹைவேன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ வந்து ஃபுல்லாக ஒர்க் போயிட்டுருக்கு. விருதாச்சலத்துலேருந்து ஜெயங்கொண்டம் வரைக்கும் ஃபுல்லாக பிட்டு ரோடாக இருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரோடை வந்து அகலப்படுத்திகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் ஜெயங்கொண்டத்துலேருந்து திருச்சி பார்த்திங்கன்னா ரோடு இப்போ சூப்பராகிட்டாங்க. ஃபுல்லாக எல்லாமே வேறு லெவலில் இருக்குது ரோடெலாம். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ரோடு பிடிக்கிறது, இங்கேருந்து நம்ம ஜெயங்கொண்டம் வரைக்கும் வர்றது எனக்கு வந்து ரொம்ப டாஸ்க்கு, பயங்கர அட்வென்ச்சர்ஸாக இருக்கும். என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல சீனரிஸ்லாம் காட்டுறேன். ஒரு சில பிளேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். உங்களோட சப்போர்ட் கொடுங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா, என்னோடய நேம் விஜய், சேனல் நேம் நெடுஞ்சாலை TN91 ரைடர். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா விருதாச்சலம் டு ஜெயங்கொண்டம் ரோடு, ஐ மீன் திருச்சி ரோடு. இப்படி தான் இருக்குது ஃபுல்லாக ரோடு. எல்லாம் ஒர்க்கு வந்து போயிட்டுருக்கு, ப்ராக்ரஸ், ஒர்க் ஆன் ப்ராக்ரஸ். சரி, ஓகே கைஸ், இது மார்னிங் டயத்தில் இந்த மாதிரி ரைட் போய் ரொம்ப நாளாக ஆச்சு கைஸ். ஆமாம், கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 1 இயர் 1.5 இயர் ஆயிடுச்சு. நடுவில் குட்டி குட்டி இடத்துக்கு போனோம், பட் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணல. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா வண்டி நிறைய ப்ராப்ளம் கொடுத்துச்சுங்க.
எலி கடிச்சிருச்சு, ஒயரிங்லாம் எலி கடிச்சு பயங்கர பிரச்சனை, பயங்கர ட்ரபிள் ஷூட் ஆகிடுச்சு எனக்கு வண்டி நிறுத்தின இடத்துல பார்த்தீங்கன்னா எப்படியோங்க ஃபுல்லாக எலி வந்து பூந்து ஃபுல்லாக நாசம் பண்ணிடுச்சுங்க. அது பெட்ரோல் டேங்க்கு கீழே வர அந்த ஃபுல் ஹப்பு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கொதறி வச்சிருச்சு. எப்படியோ ஆன புண்ணியத்தில் ரொம்ப அதிக செலவு வைக்காமல் ஓரளவு மினிமம் இதில் நம்ம கொஞ்சம் வண்டியை ரெடி பண்ணிட்டோம். அதை ரெடி பண்ணி வச்சு பார்த்திங்கன்னா வச்சுருந்து ஒரு மாதம் 1.5 மாதம் இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா மீட்டர் ஒர்க் ஆகலை, F1 சொல்லிட்டு எரர் வந்துகிட்டே இருந்தது. நான் அந்த அந்த ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு போடுறேன் பாருங்கள். அந்த மாதிரி எரர் வந்துகிட்டே இருந்தது. எனக்கு ஃபியூல் கேஜும் திடீர்னு ஒர்க் ஆகவே இல்லை. அதுக்கப்புறமா அது சரி பண்ண முடியாமல் அதோடய வச்சு ஓடிட்டு இருந்தேன். ஏபிஎஸ் ரிங்கும் கொஞ்சம் லைட்டாக ஏதோ ஒரு துணி மாதிரி போய் உள்ளே பின்னாடி மாட்டிக்கிச்சு ரியர் வீலில். ஸோ அது கொஞ்சம் லைட்டாக பெண்ட் ஆகி ஏபிஎஸ் ரிங்குன்னு சொல்லுவாங்க, சின்னதாக இருக்கும். டிஸ்க் பிளேட்டுக்கும் கீழே உள்ளே பார்த்தீங்கன்னா இன்னர் ரிங்னு ஒன்று வரும், அது கொஞ்சம் பெண்ட் ஆகிடுச்சு லைட்டாக. அதுக்கப்புறமா அது மாற்றி அப்புறம் அந்த சென்சார் அதோட போயிடுச்சு, ஏபிஎஸ் சென்சார்னு சொல்கிறது, அதை மாற்றி எல்லாமே இப்போ வண்டியை பக்கா கண்டிஷனாக வச்சுருக்கேன். ரொம்ப ட்ரபிள் கொடுத்துருச்சு எனக்கு. இந்த எலி தொல்லை தான் பெரிய தொல்லையாக இருக்குது. எலி ஸ்ப்ரே அடிச்சிருக்கேன், புகையில வச்சுருக்கேன், எப்படியா இருந்தாலும் அதுக்கு டாட்டா காட்டிடுதுங்க. அதுலேருந்து ஒரு எலியை பார்த்தாலும் விடுறதில்ல. சாவடிக்க மாட்டேன், பிடிச்சி வேற எங்கேயா போய் விட்டு வந்துடும், அவ்வளோதான். இந்த ஒரு வருஷமாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா முட்டால் ஃபால்ஸ் போயிருப்போம்னு நினைக்கிறேன். முட்டால் ஃபால்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் அந்த இது போயிருப்போம், அது என்ன ஒரு சேலம் கிட்ட குருமம்பட்டி வாட்டர் ஃபால்ஸ். சரி, இது குருமம்பட்டி ஜுவாலஜிக்கல் பார்க். ஒரு ரைடர் இப்போ தான் கிராஸ் ஆனார், டாட்டா காட்டிட்டு போனார், ஹாய் சொல்லிட்டு போனார். இதுதாங்க ஒரு ரைடருக்கு உள்ள ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன கம்யூனிகேஷன், ஒரு ஜஸ்ட் ஒரு ஹாப்பி. இப்போ நாங்கள் போகிறது பார்த்தீங்கன்னா பொங்கல் முடிச்சுட்டு கரெக்டாக இன்றைக்கி டேட்டு வந்து 18ஆம் தேதி வியாழக்கிழமை வருது. ஸோ வீக் பிகெண்டும், அதாவது வீக் ஸ்டார்டிங்கும் கிடையாது எண்டும் கிடையாது. இந்த மாதிரி டயத்தில் போனால் தான் எனக்கு கொஞ்சம் நமக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வீக்கெண்டில் போனோன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாக செம்ம ரஷ்ஷாக இருக்கும், ரூம் கிடைக்காது, அது ஒன்று. ப்ளஸ் நிறைய இடத்த சுற்றி பார்க்க முடியாது ஃப்ரீயாக. இதுனா நம்ம இந்த மாதிரி டயத்தில் போனோன்னா நிறையா ஃபோட்டோ ஷூட்டு, ரீல்ஸு இதெல்லாம் சும்மா அடித்து தள்ளலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. பார்ப்போம் அங்கே எப்படி இருக்கு என்னன்னு தெரில. லாஸ்ட்டாக நம்ம போனது பார்த்திங்கன்னா சேலம் தாங்க போனது. சேலத்தில் வந்து குருமம்பட்டி ஜுவாலஜிக்கல் பார்க், அதுக்கு தான் போனோம், அது எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அதுக்கப்புறமா தொடர்ந்து வீடியோ எதுவுமே போட முடியல. குழந்தைக்கு நடுவில் கொஞ்சம் நிறைய உடம்பு சரியில்லாமல் போச்சு, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போச்சு. அது இல்லாமல் கொஞ்சம் பிஸ்னஸ் அதையும் கொஞ்சம் டேக் ஓவர் பண்ண வேண்டியாக இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து மேனேஜ் பண்ணி வெளியில் வர்றதுக்குள்ளே எனக்கு 1 இயர் எடுத்துச்சுங்க. சரி, அதாவது கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு தான் ஒரு 4 days நோ கால்ஸ், நோ இன்டர்நெட், நோ டென்ஷன், நோ பிபி, ஃப்ரீயாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ஃப்ரீயாக வரணும். ஓகே காய்ஸ், இதுக்கப்புறம் நார்மல் ரோடு தான் இருக்கும். எங்கேயாவது நிறுத்தினேன், ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சது இல்லை அப்படியாக தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு நிறுத்திட்டு உங்களுக்கு விளாக் பண்ணுறேன். ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட நம்ம பார்த்தீங்கன்னா 192 கிலோமீட்டர் வந்திருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர் முன்னாடி ஒரு சின்ன ஸ்டாப் ஒன்று போட்டோம். அதாவது திருச்சிக்கு முன்னாடி ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் கிட்டே வந்துட்டோங்க. இப்போ நான் இருக்கிற லொக்கேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் வந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் வருது. பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக சரௌண்டிங் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மலைகளாக தான் இருக்குது. இங்கேருந்து கொடைக்கானல் 162 கிலோமீட்டர் இன்னும் காட்டுது. ஸோ ஹைவேஸில் நின்றுட்டுருக்கோம். இது நம்ம வண்டி ஸ்பைடோ. ஒரு 10 நிமிஷம் வந்து அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாமேன்னு வந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம கூகுள் மாதாஜி இன்னும் 4 மணி நேரம் 18 நிமிஷம் காட்டுது. இன்னும் 208 கிலோமீட்டர் இருக்குது நாங்கள் போய் சேர வேண்டிய டெஸ்டினேஷன். அப்படியே போயிட்டுருக்கோம். 100 கிலோமீட்டர் ஒன்ஸ் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்கோம். ஹாய் கைஸ், ஃபைனலி
நாங்கள் வால்பாறை வந்து ரீச் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லலாம் தான் ஆசை, பட்டு வர முடியல. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆனைமலை தான் வந்திருக்கோம். ஆமாங்க, அப்படி இப்படி டைம் ஆகிடுச்சு. ஏன்னா வர்றப்போ சீனரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்தது. நிறையா ஃபோட்டோஸு ரீல்ஸு இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு நானும் போவோம். அப்படியே வரத்துக்கு அதுவும் சன்செட் டைம் வேறு செம்மையாக இருந்ததுங்க. இதெல்லாம் பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. ஆனைமலைக்கு முன்னாடி நினைக்கிறேன் அந்த சீனிக்கெலாம் நல்லா இருந்தது. அதெல்லாம் நின்று ஃபோட்டோஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு வரதுக்கு டைம் ஆகிடுச்சு. சரி ஓகே ஆனது ஆச்சு, இதுக்கு மேலே அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் நம்ம பண்ண முடியாது. ஏன்னா ஹில்ஸ் நம்ம ஏறுறோம் அப்படின்னா அந்த வியூ பாயிண்ட்ஸு இதெல்லாம் நம்ம பார்க்கணும், உங்களுக்கும் காட்டணும். ஸோ இந்த டைம் நம்ம செட் ஆகாது. 5 மணிக்கு மேலே ஆயிடுச்சு, 5:30க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக செட் ஆகாது. அதனால் இங்கே ஆனைமலையிலே பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட், மினிமம் பட்ஜெட்டில் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி, அதுவும் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கிற மாதிரி ஒரு ரூம் ஒன்று பார்த்துருக்கோம். இங்கே ஆனைமலையிலே மெயின் ரோட்லேயே தாங்க இருக்குது. முடிஞ்சால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு நல்ல டீசெண்டாக தான் இருக்குது ரூமு. நான் உங்களுக்கு இருங்க பேக் கேமராவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேர் தான் வந்திருக்கோன்றதுனால படுத்து தூங்கி இவ்வளோ உருள்ற மாதிரி நல்ல ஸ்பேஷியஸாகவே இருக்குது. ப்ரோ நல்லா சில் பண்ணுறாரு, வைப் பண்ணுறாரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம், இதுவும் ஓகே, நார்மலாக டீசெண்டாக தான் இருக்குது. போதுங்க, 700ங்க, 700 700 வருது. பர் ஹெட்டுக்கு வந்து 350 வச்சா கூட 700 ஓகே தான், பரவாயில்ல, நல்லாயிருக்கு, பட்ஜெட்டுக்கு நல்லாயிருக்கு. முடிஞ்சால் ஆலியார் டேம் வந்து நம்ம கவர் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா வெளியிலேருந்து காட்டிட்டு நேராக மேலே ஹில்ஸ் ஏறிடுவோம். ஏன்னா வால்பாறையில் நிறையா சுற்றி பார்க்க வேண்டிய இடம்லாம் நிறையா இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட்டான டைமில் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஒரு சில ஃபால்ஸில் பார்த்திங்கன்னா 5 மணியோடவே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ நாங்கள் அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு சில இடம்லாம் பார்க்கணும். ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நாள், 1 வருஷத்துக்கு மேலே நான் பிளான் பண்ணது. அதெல்லாம் டைம் கிடச்சி வந்திருக்கோம். ஸோ இது வந்து பீஸ்ஃபுல்லாக நல்லா என்ஜாய் பண்ணி வைப் பண்ணணும். நாளைக்கு இங்கேயே லைட் பண்ணிடக்கூடாது. ஸோ அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் தூங்கிட்டு காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு கிளம்பணும். வண்டியெல்லாம் கொஞ்சம் நல்லா கீழே கேமரா கிட்ட தான் பார்க் பண்ணியிருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலையில் நல்ல நல்ல லொக்கேஷன்ஸ் சீனரிஸ்லாம் பார்க்குறதுக்கு ரெடியாக இருங்க. டே 2 இது வந்து டே 1 vlog-ஆக வரும். டே 1 vlog-ல ஒன்றும் பெருசாக இருக்காது. ஸோ ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ தான். டே 2 அண்ட் டே 3 பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். எவ்வளோ உங்களுக்கு நல்லா ப்ரெசன்டேஷன் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நல்லா ப்ரெசன்டேஷன் பண்ணுறேன், அந்தளவுக்கு கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட சப்போர்ட் கொடுங்க. அரௌண்டு இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரைடு வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்டிலேருந்து கிளம்புனதுலேருந்து இது வரைக்கும் ஆனைமலை வரைக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு 375 கிலோமீட்டர்ஸ் வருதுங்க. மொத்தம் 375 கிலோமீட்டர் வருது. இன்னும் நாளைக்கு பார்த்திங்கன்னா இங்கே ஆனைமலையிலேருந்து 50 to 55 கிலோமீட்டர்ஸ் காட்டுது நமக்கு வால்பாறைக்கு மேலே டாப் வரைக்கும். ஸோ அதுக்கு ஜேர்னி டைம் பார்த்திங்கன்னா 2 hours நமக்கு காட்டுது. ஸோ அதுக்கு எப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த நாங்கள் கிளம்புவோம். ஓகே, அப்போ குட் மார்னிங் கைஸ், எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹாப்பி ஃப்ரைடே. அங்கே தூங்கணும்னு சொல்லிட்டு தான், நல்லா தூங்கணும் இது பண்ணிட்டு சொல்லிட்டு தான் அங்கே ரூம் எடுத்தது. இல்லைன்னா நாங்கள் நேராகவே போயிருப்போம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours தான் இங்கே வந்து நல்லா, ஒரு 2 மணி நேரம் தான் பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கியிருப்போம். திடீர்னு பார்த்தீங்கன்னா காலுக்கிட்ட இன்னும் புதுன்னு போகிற மாதிரி இருந்தது. என்னடான்னு பார்த்தா எலி சுற்றிட்டு இருக்கு கைஸ். இதை பாருங்கள், இன்னும் ஓடிட்டு இருந்தது. மணி ஒரு 2 மணி இருக்கும். பிரதர் எழுப்பி போட்டு எலி ஓடுதுன்னாப்புல. என்னடா அதுன்னு பார்த்தா உண்மையாகவே அங்கே சுற்றிட்டு இருந்தது. சரி, எதை கடிச்சு வச்சிச்சு அப்படின்னா நமக்கு வந்து ட்ரபிள் ஆகிடும். ஏன்னா ரைடிங் ஜாக்கெட்டு எல்லாமே நல்லா வேல்யூபிளான திங்ஸு, உள்ளே இருக்கிறது வெளியில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா வேல்யூபிளான திங்ஸு. ஸோ கடிச்சிச்சுன்னா ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடும். அந்த ட்ரிப்பே அப்புறம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக மூட் அவுட் ஆகிடும். ஸோ அதனால் என்ன பண்ணாங்க யோசிச்சுட்டு அங்கே வச்சுருந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே வச்சுருந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பெட்டு மாதிரியே நாங்கள் வந்து வச்சிட்டோம். வச்சுட்டு அந்த பக்கம் பிரதர் படுத்துட்டு மம்மி இல்லை கைஸ், பிரதர் தான் படுத்து தூங்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் நாங்கள் அப்புறம் அது மேலே 2 மணிக்கு மேலே படுத்தோம்.
ஒன்ஸ் அந்த அப்புறம் ஏஞ்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தூங்குற ஃபீலே போயிடுச்சு. ஏதோ ஒரு மாதிரி தூக்கம் சரியாக இல்லை. சரி இருந்தாலும் கிளம்பினோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி 7:30 ஆகுது. இப்போ ரூம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இன்னும் இங்கே ரூமில் தான் இருக்கோம். இப்போ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கிளம்ப போகிறோம். வாங்க நம்ம வால்பாறையை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கேயாவது ஆனமலையில் ரூம் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ரேட் இருக்கா, அதாவது எலி இருக்கா, எலி உள்ளே இருக்கா நல்லா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரூம் எடுங்க. இந்த ரூம்காரங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா கதையும் திறந்து வச்சுருக்காங்க. அதில் கண்டிப்பாக உள்ளே போயிடுது. அவங்க சொல்லவும் இல்லை நம்மகிட்ட. ஏன்னா நம்மளோட திங்ஸ் எல்லாமே இவ்வளோன திங்ஸுங்க. எல்லாம் கீழே தான் நம்ம வைக்கிறோம். இப்படி இருக்குது. நான் இப்போ அந்த எலியை பார்த்தீங்கன்னா அந்த ரூம்குள்ளே போட்டு பூட்டி வச்சுருக்கேன். இப்போ திறந்து விடணும் ஓடும். அதை பார்த்தீங்களா, அங்கே உட்காந்துருக்காரு பாருங்க. இது பார்த்தீங்களா, இவர் தாங்க நைட்டு ஃபுல்லாக சேட்டையை பண்ணுது. அதில் போய் எப்படி ஜம்முன்னு உட்காந்துருக்கு பாருங்க. ஐயோ அந்த பேசிக்குள்ள உட்காந்துச்சுடா. நல்லா ஃபால்ஸில் நல்லாவே தண்ணி வந்துட்டு இருக்குங்க. சூப்பராக இருக்குது. ஓகே ஓகே. ரொம்ப ரேரான பேர்டுங்களா அது? ஓகே ஓகே ஓகே. இதை ரசித்தாச்சு. ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாச்சு. நல்லாயிருக்கு வியூ. 50 ரூபாவில். ஃபோட்டோஸு ரீல்ஸு அது இதுன்னு ஏகப்பட்ட எடுத்துகிட்டு சூப்பராக கிளம்பியாச்சு. இங்கே ஃபாரஸ்ட் ஜங்கிள் வாக் அதுதான் இப்போ போயிட்டுருக்கோம். காமன் நேம் சூறை. இந்த மரத்து பேர் வந்து சூறைங்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட பயன் வந்து புற்றுநோய்க்கு இந்த மரம் வந்து